உன்னை பெத்து போட்டுட்டு உங்க அம்மா கிளம்பிட்டா. இப்ப வரைக்கும் அவளுக்கு உன்னையோ உங்க அப்பாவையோ எங்களையோ யாருமே ஞாபகத்துல இல்ல. இத்தனை நாள் அவ உன்னை பார்த்தும் கூட நீதான் அவ பொண்ணுங்கறது அவளுக்கு தெரியல பாரு. எப்படியாவது அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு கொண்டு வந்துடலான்னு உங்க அப்பா எவ்வளவு முயற்சி பண்ணா. அது சரி வரலன்னதும் திரும்பவும் உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ கூட வாழலான்னு கேட்டு பார்த்தான். ஆனா அதுக்கும் உங்க அம்மா சம்மதிக்கலையே. என்னதான் அவ உன் கூட நெருக்கமா இருந்தாலும் உன் மேல அன்பா இருந்தாலும் உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மட்டும் உங்க அம்மா சம்மதிக்கிற மாதிரி தெரியல. இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு உங்க அப்பாவுக்கும் தெரியல. இவ்வளவு பிரச்சனையும் சரி பண்ணிட்டு உண்மையெல்லாம் உங்ககிட்ட சொல்லிடலான்னு தான் நாங்கெல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்பவே அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டியதா போயிடுச்சு. கண்ணு முன்னாடி உங்க அம்மா இருந்தும் அவளை நீ தினமும் பார்த்தும் உன்னால அவளை அம்மானு கூப்பிட முடியல பாத்தியா? இதுதான் விதிங்கிறது. நீ பிறந்ததே உங்க அம்மாவுக்கு ஞாபகம் இல்லைங்கிறப்போ அவதான் உங்க அம்மாங்கிறத சொல்லி நாங்க உன்னை கஷ்டப்படுத்த நினைக்கல. அதனாலதான் இவ்வளவு நாள் இந்த உண்மை உங்ககிட்ட சொல்லல. இப்பவும் இத நான் உங்ககிட்ட சொல்லிட்டேங்கிறத நீ உங்க அப்பா கிட்ட சொல்லிடாத. இந்த எல்லா குழப்பத்துக்கும் சீக்கிரமே ஒரு முடிவுக்கு வரும். அப்ப காவேரி மிஸ் தான் என் அம்மாவா? என் அம்மா இன்னும் சாகல, அவங்க உயிரோட தான் இருக்காங்க. அப்படித்தானே பாட்டி?